தேர்தல் வந்தா போதும் தமிழ்நாடு பக்கம் தலை வச்சு படுக்காத ஆளுக எல்லாம் மாசம் மாசம் தவறாம வந்துருவாங்க. கடந்த 3 மாசத்துல மட்டும் 2வது முறையா அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வராரு. கடந்த ஜூன் மாசம் 7ஆம் தேதி தமிழ்நாடு வந்த அமித்ஷா இப்போ ஆகஸ்ட் 22ஆம் தேதி திரும்ப வராரு. இந்த இடைப்பட்ட நாள்ல மட்டும் தமிழ்நாடு பல துறைகள்ல சாதிச்சிருக்கு. குறிப்பா 11.19% இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை பெற்று நாட்டிலேயே முதல் மாநிலமா தமிழ்நாடு உருவெடுத்திருக்கு. அதுபோக தனிநபர் வருமானத்துல தேசிய சராசரியை விட உயர்ந்து இந்தியாவிலேயே 2வது இடத்தை தமிழ்நாடு பெற்றிருக்கு. முக்கியமா 16,000 கோடி ரூபாய் முதலீட்டுல தூத்துக்குடி வின்பாஸ்ட் மின்சார கார் தொழிற்சாலை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினால் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. தூத்துக்குடியில நடந்த TN ரைசிங் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 41 நிறுவனங்களோட 32,500 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கு. இது மூலமா 50,000 பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டுடைய வரலாற்றிலேயே முதல் முறையா இந்த 2024-25 பருவத்துல 46.5 லட்சம் மெட்ரிக் டன் நெல்லை கொள்முதல் செஞ்சு விவசாயத்துல தமிழ்நாடு சாதிச்சிருக்கு. இந்த 3 மாசத்துல இவ்வளவு சாதனைகளையும் தமிழ்நாடு ஒன்றிய பாஜக அரசோட முட்டுக்கட்டைகளை கடந்து சாதிச்சிருக்கு. இந்த நேரத்துல வெறுமனே தமிழ்நாட்டுக்கு ஓட்டு வாங்குற வெறியில வர அமித்ஷாவுக்கு சில கேள்விகளை கேட்க வேண்டியிருக்கு. தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய 2,152 கோடி ரூபாய் கல்வி நிதி, ஊரக உட்கட்டமைப்பு மேம்பாட்டு நிதி ரூபாய் 4,500 கோடி, குளச்சல் மீன்பிடி துறைமுக விரிவாக்கத்திற்கான நிதி ரூபாய் 350 கோடி, மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான நிதி, GST நிலுவைத் தொகை, நியாயமான வரி பகிர்வு தொகை, இதெல்லாம் எப்போ தருவீங்க ஜி? தொகுதி மறுவரையறை மூலம் தமிழ்நாட்டுல தொகுதிகள் குறைக்கப்படாதுன்ற உத்தரவாதம் இன்னும் கிடப்பிலேயே இருக்கு. இதுக்கெல்லாம் உங்ககிட்ட பதில் இருக்கா? வெறுமனே ஓட்டு வாங்க மட்டும் தமிழ்நாட்டுக்கு வர உங்களுக்கும் உங்க சங்கி அடிமைகளுக்கும் வெக்கமா இல்லையா ஜி?